WWE நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில விமன் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் WWE வர்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன வேலை பார்த்தாங்க, எதனால அந்த வேலையை விட்டாங்கன்னு இந்த வீடியோல பாத்துடலாம் வாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் பெக்கி லிஞ்ச். இவங்க எடுத்த உடனே ப்ரோ ரெஸ்லிங்க்கு ட்ரைனிங் பண்ணி WWE சேரல. இவங்க ஆரம்பத்துல ஃபுல் டைம் ஹேர் ட்ரெஸ்ஸரா வேலை பார்த்தாங்க. அப்புறம் பார்ட் டைம்ல பார்டெண்டராவும் வேலை பார்த்தாங்க. ஆனா அது அவங்களோட வீட்டு வாடகைக்கு மட்டுமே சரியா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 2 வேலை பார்த்துட்டு அதே பெயினோட அவங்க ரெஸ்லிங்காக ட்ரைனிங்கும் பண்ணிருக்காங்க. சில டைம் அவங்க ஜிம்க்கு கொடுக்க கூட காசு இல்லாம இருந்திருக்காங்க. பிசிக்கலாவும் பினான்சியலாவும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ட்ரைனிங் பண்றதை மட்டும் விடாம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் தான் பார்டெண்டரா இருந்து அவங்க இவ்வளவு பெரிய ரெஸ்லரா மாத்திருக்கு. உங்களுக்கு பெக்கி லிஞ்ச் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் லானா. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டான்சராவும் சிங்கராவும் இருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லயும் நடிச்சாங்க. ஆனா அதுவும் அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க நிறைய ஆடிஷன் போனாங்க. அவங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. அதனால தொடர்ந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. அவங்க ஒரு சிங்கிங் கேர்ள்ஸ் குரூப்ல சேர்ந்தாங்க. அவங்க அதுல சேர்ந்ததுக்கு காரணம் அவங்களோட ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா அவங்களுக்கு டேலண்ட் கம்மியா இருந்தாலும் அவங்களோட பியூட்டி அவங்களை வேற இடத்துக்கு கொண்டு போகும்னு நினைச்சாங்க. அப்புறம் அவங்க WWE வந்தாங்க. பட் ஃபேன்ஸ் அவங்க பெருசா கண்டுக்கல. சோ அவங்க ரெஸ்லிங் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு யூனிக்கா இருக்கிற திறமைய வச்சு ஃபேன்ஸால மறக்க முடியாத ஒரு ரெஸ்லரா மாறினாங்க. உங்களுக்கு லானாவ ஞாபகம் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் சோனியா டெவில். இவங்க சண்டை போடுறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு மட்டும் இல்ல, இவங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாங்க. இவங்க பாதி டைம் MMA ஃபைட்டராவும் மீதி டைம் போலீஸ் ஆபீசராவும் இருந்தாங்க. இவங்க ரொம்பவே டிசிப்ளின் ஆனவங்க. இதுவே வேற யாராவது இருந்தா வெறும் ஃபைட்டிங்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டுலயுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. உங்களுக்கு சோனியாவை பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் சைனா. இவங்க ஒரு பாடி பில்டரா இருந்தாங்க. அப்புறம் லைஃப்ல நிறையவே பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. இவங்க WWE வரதுக்கு முன்னாடி நிறைய வேலைகளை பார்த்திருக்காங்க. இவங்க மாடலிங் பண்ணாங்க. அப்புறம் பெலி டான்சரா இருந்தாங்க. அப்புறம் பார்டெண்டராவும் வேலை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பண கஷ்டம் வரும்போது பாடல. நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வேலையும் பார்த்திருக்காங்க. இவங்களும் பெக்கி மாதிரி WWE வரதுக்கு முன்னாடி பிசிக்கலாவும் பினான்சியலாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க சைனாவோட மேட்சஸ் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் லேசி எவன்ஸ். இவங்க சின்ன வயசுல இருந்தே வறுமை, போதைப் பொருள், அப்புறம் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் சுத்தி தான் வளர்ந்தாங்க. அப்புறம் அவங்களோட 19வது வயசுல இவங்க US மரீன்ல சேர்ந்தாங்க. இவங்க நினைச்சிருந்தா ஈஸியான வேலையை சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க கஷ்டமான பாதையை சூஸ் பண்ணாங்க. இவங்க ஸ்பெஷல் ரியாக்ஷன் டீம்ல சேர்ந்தாங்க. அதுல அவங்களுக்கு கடுமையான பயிற்சி கொடுத்தாங்க. அப்புறம் ரொம்பவும் ஆபத்தான வேலைகளை கொடுத்தாங்க. சோ அவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவங்களோட நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்புறமும் அவங்க தன்னோட குழந்தைய வளர்க்கறதுக்காக மரீன்ல இருந்து விலகி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ப்ரோ ரெஸ்லிங் உள்ள ஈஸியாவே வந்துட்டாங்க. ஏன்னா மத்த ரெஸ்லர் எல்லாம் பாடி பில்டிங், மாடலிங், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஆனா இவங்களோட பேக்ரவுண்ட் டிஃபரெண்டா இருக்கிறதுனால WWE சீக்கிரமாவே இவங்களோட டேலண்ட புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் இவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்களே அவங்க புகழ்ந்து நிறைய வீடியோ WWE ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அங்க போய் பாருங்க. உங்களுக்கு லேசியா பிடிக்கும்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ பெக்கி லிஞ்ச் பார்டெண்டா வேலை பார்த்திருக்காங்க. சோனியா போலீஸா வேலை பார்த்திருக்காங்க. சைனா என்னலாமோ வேலை பார்த்திருக்காங்க. லானா சிங்கரா இருந்திருக்காங்க. லேசி ஆர்மி ஆபீசரா இருந்திருக்காங்க. பட் இந்த 5 ஸ்டோரியில ஒரு ஸ்டோரி பொய்யானது. அது யாரோட ஸ்டோரின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஆரக்கில நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.